வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி எந்த சாஸ்மே ஊற்றாமல் வெறும் முட்டை காய்கறிகள் கேரட் பீன்ஸ் வச்சு எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். பெப்பர் பவுடர் மட்டும் வச்சு. இதில் சாஸ் ஊற்றாமல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்க ரொம்ப ஹெல்த்தி, வெளியில் வாங்குறதை விட. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே குழம்பு சாதம் இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருப்போம்ல, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்தீங்க, பாக்ஸுக்கு பண்ணி கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்லேயும் குழம்பு சாதமே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரைட் ரைஸ் பண்ணால் பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் நல்லாங்க சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எப்பயும் போல் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம், நீங்கள் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அந்த முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா முட்டைக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம காயிலையும் ரைஸ்லேயும் உப்பு சேர்ப்போம். அதனால் இப்போ முட்டைக்கு சும்மா கொஞ்சோண்டு ஒரு 2 பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுலேயே கொஞ்சோண்டு பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. நம்ம ரைஸ்லேயும் பெப்பர் பவுட்ரு சேர்ப்போம், அதனால் இதில் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா பொடி பொடியாக இப்போ கரண்டியை வச்சு தட்டி நல்லா பொடி பொடியாக ஆக்கிக்கோங்க முட்டையை. இப்போது முட்டை பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஒரு தண்ணி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே பாத்திரத்தில் திரும்ப கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அதில் முட்டையை வதக்கி எடுத்ததுனால பாத்திரம் எண்ணெய் ஊற்றினோன்னா எண்ணெய் ஹீட்டாக தான் இருக்கும். இப்போ அதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, சீரகம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இப்போது ஹோல் ஸ்பைசஸ்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அதில் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணுன்னா ஒரு 2-3 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு 1 மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது பச்சை மிளகாய் காஞ்சிருக்கிறப்பறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேன். பல்லாரி வெங்காயம் ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணாமல் ரொம்ப பொடுசாகவும் கட் பண்ணாமல் நார்மல் சைஸ்க்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம் ஓரளவு வதங்கட்டும். ரொம்ப கோல்டன் ப்ரௌனெல்லாம் ஆக வேண்டாம், நார்மலாக வதங்கினா போதும். இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வதங்கியிருக்கு. அதிலே கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் நான் வெங்காயம் எதுக்காக 2 நிமிஷம் வதங்கினது போதும்னு சொன்னேன்னா எதுக்காக இப்போ 2 நிமிஷம் போதும்னு சொன்னேன்னா எதுக்காகனா காயும் சேர்ந்த மாதிரி வதங்கணுங்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் கழித்து கேரட் பீன்ஸும் சேர்த்துடலாம். இப்போது காய் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப வேண்டாம். ஏன்னா நம்ம ரைஸ்லேயும் உப்பு சேர்ப்போம்ல, அதனால் காய் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்தா எந்த காயுமே கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும்னு சொல்லுவாங்க. வெங்காயமோ இல்லை வெங்காயம் தக்காளி வதக்கும் போது இல்லை இந்த கேரட் பீன்ஸ் வதக்கும் போது உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எதுக்காக இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்க்குறோன்னா தாளிக்கிற கருவேப்பிலைக்கும் இந்த மாதிரி காய் வதங்கினதுக்கப்புறம் போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டும் தரும் கருவேப்பிலை இது. இப்போது கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் சும்மா ஒரு 20 செகண்ட் இல்லை 30 செகண்ட் இருந்தால் போதும். இப்போ நம்ம வதக்கி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து சும்மா இப்படி ஒரு கிண்டி விட்டு அடுத்து உடனே ரைஸ் சேர்த்துடலாம். ஏன்னா முட்டை ஆல்ரெடி வதக்கி வச்சதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உடனே ரைஸ் சேர்த்துடலாம். இப்போது இதில் ரைஸ் சேர்த்துடலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் சீரக சம்பாலாம் எடுக்கலை, சாதாரணமாக நம்ம சாதம் குழம்புக்கு வைப்போம்லாம் அந்த ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அந்த ரைஸை நான் இன்றைக்கி குக்கரில் தான் வச்சுருக்கேன். குக்கரில் வச்ச ரைஸ் தான் நான் இன்றைக்கி சேர்க்குறேன். நீங்கள் ரைஸை வடித்து கூட சேர்ப்பாங்கள்ல, கஞ்சி வடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி கூட நீங்கள் வடித்து கூட சேர்த்துக்கலாம். இப்போது ரைஸில் பெப்பர் பவுட்ரு சேர்த்துக்கலாம். நான் உப்பு நான் சாதம் குக்கரில் வைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன். நீங்கள் இப்போ உப்பு சேர்த்துக்கிறதுனால ஓகே, இல்லை குக்கரில் வைக்கிறதோ இல்லை வடிக்கும் போதோ இல்லாட்டி பாஸ்மதி ரைஸ் சீரக சம்பாலாம் வேக வைப்போம்ல அப்போ உப்பு சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான். இப்போது பெப்பர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விடலாம் ரைஸு, காய், முட்டை எல்லாத்தையும்.
நான் வந்து பெப்பர் கம்மியாக தான் சேர்த்துக்கேன், பசங்க சாப்பிடுவாங்கன்னு. நீங்கள் வந்து பெரியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா வந்து பச்சை மிளகாயும் பெப்பரும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போது ரைஸ் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. பார்த்திங்கன்னா வந்து நல்லா கிண்டி விடுங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு, காய், முட்டை, ரைஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன். டொமேட்டோ கெச்சப் இல்லாமலும் இந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறும் இதில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து வீட்லேயே வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.